பிறக்க போற குழந்தை வந்து ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு தெரியாது. ஆனா வந்து கட்சி வந்து திமுக கழகங்கிறது தெரியும். மேலான அன்பு உடன்பிறப்புகளை ஆயிரத்தி 1965 முதல் கழகத்தில் உறுப்பினர். தலைவர் காலத்திலிருந்து கலைஞர் காலத்திலிருந்து அப்பா இருந்தாங்க. அதுக்கு அப்பாவுக்கு அப்புறம் நாங்க இருக்கேன். முப்பாட்டு காலத்துல இருந்து நாங்க வந்து திமுக கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து 13 வயசுல இருந்து செயல்படுறேன். எனக்கு கட்சியில சேர்ப்பது சுமார் 19 வயசு இருக்குங்க. 52 வருஷமா திமுக இருக்கேன். எங்கள் குடும்பமே திராவிட இயக்க குடும்பம். எனக்கு பேரே கரவேட்டி கருப்பையா தான். தொழிற்சங்கத்தில் கரவேட்டியிடம் உதயசூரன் முதலத்துடன் தான் டியூட்டிக்கு செல்லுவேன். மக்களுக்காக, தமிழ் மொழிக்காக, தமிழ் இனத்துக்காக பாடுபடுகிற ஒரே இயக்கம் திமுக தான். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் பெரியார் ஊட்டிய உணர்வுகளோடு பேரறிஞர் அண்ணா காட்டிய வழியிலே கலைஞர் அவர் வகுத்து கொடுத்த பாதையிலே அடிபெறலாமல் சிறப்பாக பணியாற்றி கிட்டத்தட்ட 30 முறை சிறைச்சாலைக்கு சென்றிருக்கின்றேன். 78 கலைஞரை கைது செய்த போது நானும் துறை ஒன்றிற்கு சர்வீஸ் சிறை சென்றேன். திராவிட மண், இந்த மண் வந்து பெரியார் வாழ்ந்த மண். கல்விக்காக எல்லாரும் உதவி செய்வாங்க. ஆனா அதுல திமுக வந்து ஸ்பெஷல். 8ஆம் வகுப்பு படிக்கும்போது ஊருக்கு சப்தி ஆர்டர் போட்டிருந்தாரு. எம்ஜிஆர் ஆட்சி இருந்தாங்க. விவசாயிகள் பட்ட கடனை வந்து ஏதாவது ஒரு 30 ரூபா 50 ரூபா 100 ரூபாய் கூட கட்ட முடியாத கடனுக்கு கூட வீட்டுல சமையல் பாத்திரங்களையும் வீட்டுல இருக்கக்கூடிய கதவுகளை கலட்டி சப்தி நடவடிக்கை எடுத்தாங்க. அப்போ வந்து தலைவர் கலைஞர் வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு. இந்த மாதிரி சப்தி நடவடிக்கை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொன்ன போது எங்க அப்பா சொன்னாரு, சினிமா நடிகரை நம்பி ஓட்டு போட்டா இப்படிதான் மக்கள் கிடைக்கும், மொத்தம் திமுகவை ஆதரிக்கணும். நம்ம தலைவர் வந்து அவசர உதவி 108 அறிமுகப்படுத்தினாரு. தலைவர் தளபதி ஐயா வந்து இன்னுயிர் காப்போம் என்கின்ற திட்டம் 48 மணி நேரத்துல ஒருத்தர் விபத்து ஏற்பட்டா அப்படி முதலுதவி கொடுக்கறது. நாளைக்கு என்ன நடக்குதோ அதை வந்து அரசாங்கமே ஏத்துக்குது. அது ரொம்ப வரவேற்கத்தக்கதா இருக்கு. திமுக காரங்க என்று சொல்வதுதான் எங்களுக்கு பெருமையே. இந்த இயக்கத்தால் தான் நான் ஒரு அடையாளம் காட்டப்பட்ட மனிதனாக இருக்கின்றேன். புறத்தால பழகிறது, உள்ளத்தால பழகக்கூடிய கட்சிங்க. அதாவது உயிரோடும் உணர்வோடும் மொழியோடும் கலந்து இருக்கிற இயக்கம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான். வாழ்வில் கருப்பு சிவப்பு வேட்டி, கருப்பு சிவப்பு தொண்டுவோடவே நான் போய்விட வேண்டும் என்று நினைக்கிறேன். இதுதான் என் வாழ்வில் கண்ட பெருமை. 26 ஜெயிப்பது நிச்சயம். துரோகிகள் ஏராளம். துரோகிகளை வென்று 200 வெல்வோம். வரலாறு படைப்போம்.